தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். வாரம் ஒரு சிறப்பான தகவல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வழங்குகின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜி. நிக்கோலஸ் அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தினுடைய சிறப்பு செய்தியாளராக நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு அவர் செய்திகளை வழங்குகிறேன் என்று சொல்லி குன்னூர், உதகை மற்றும் பல பகுதிகளில் நடைபெறுகின்ற செய்திகளை ஒவ்வொன்றாக வழங்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் உதகை சாலையிலே இருக்கின்ற பைக்கரா அணை டேம், பைக்கரா அணை சுற்றுலா மக்களுடைய ஒரு சிறப்பான இடமா என்று கூட சொல்லலாம். பல திரைப்படங்கள் இந்த பைக்கரா பகுதியிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பான திரைப்படங்கள். என்னென்னன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படம், பட்டணத்தில் பூதம் ஜெய்சங்கர் கே.ஆர். விஜயா, ஊட்டி வரை உறவு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கே.ஆர். விஜயா, புதிய பறவை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கன்னடத்து கட்டழகி அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி என்று பல்வேறு திரைப்படங்கள் இந்த பகுதியிலே படமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இடம்தான் இந்த பைக்கரா. இந்த பைக்கராவை இன்றைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து கண்டு கழித்து இன்புற்று செல்வது வழக்கம். இந்த பைக்கராவில் இன்றைக்கு சிறப்பு மருத்துவ முகாம் ஒன்று நடைபெறுவதாகவும், இந்த மருத்துவ முகாமிலே சுற்றுலா பயணிகள் வருகின்றவர்களையும் இந்த இயற்கை எழில் கொண்ட காட்சியாக அமைந்திருக்கின்ற நீர்வீழ்ச்சியின் ஒரு இருப்பிடமாக, அணைகளுடைய ஒரு அற்புதமான இடமாக இருக்கின்ற பைக்கராவிலே வைத்து நமது செய்தியாளர், சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்கள் சொல்வதை கேட்போமே. சார் நிக்கோலஸ் சார், இன்றைக்கு நம்முடைய சிறப்பு செய்தியை பைக்கரா பகுதியிலே தேர்ந்தெடுத்து அங்கே இந்த செய்தியை வழங்குகிறீர்கள். அங்கே சிறப்பு மருத்துவ முகாம் ஒன்று நடைபெறுவதாகவும் சொல்லியிருந்தீர்கள். என்ன ஒரு விவரமான ஒரு விவரத்தை நமது நீலமலை தொலைக்காட்சியில் நகர்வள பகுதியில் சொல்லுங்கள். நீலமலை தொலைக்காட்சியின் பாய்க்கரா பகுதியிலே சுற்றுலாமயமான இந்த இடத்தில் இன்று மிக அருமையான மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்திற்கு இங்கிருந்து இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை சார்ந்தவர்களுக்கும் கடை நடத்துகின்ற அன்பர்களுக்கும் நீலமலை தொலைக்காட்சியின் சார்பில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீலமலை தொலைக்காட்சியின் சார்பில் இந்த சிறப்புமிகு மக்களை தேடி மருத்துவம், இலவச மருத்துவ சேவை வருகின்ற நம்முடைய மருத்துவர்கள் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த விழா மேடையில் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு நீலமலை தொலைக்காட்சியின் சார்பிலும் மற்றும் மக்களை தேடி அடையாள அட்டை, வாக்காளர் லிஸ்ட், உதவித்தொகை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒய்எம்சிஏ கமர்ஷியல் சாலை அதனுடைய மைய ஆலோசகர் நிக்கோலாஸின் மற்றும் நீலமலை தொலைக்காட்சி சிறப்பு செய்தியாளர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எப்பொழுதும் உதகமண்டலம் ஒய்எம்சிஏ சென்டர் கமர்ஷியல் சாலையில் உங்கள் தேவையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு ஏதேனும் நிலவில் இருக்கக்கூடிய பணிகள் நிறைவேற தவறினால் நீங்கள் ஒய்எம்சியை நீங்கள் நாடுங்கள். உங்களுக்கு செய்து தருவதற்கு நீலமலை தொலைக்காட்சி சார்பில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நன்றியுடன் விடைபெற்றுக் கொள்வது
சிறப்பு செய்தியாளர் எஸ்ஜி நிக்கோலஸ். வணக்கம். நீலமலை தொலைக்காட்சி சார்பில் சிறப்பு செய்தியாளர். இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம். ஒரு காலகட்டத்தில் மருத்துவமனையை தேடி மக்கள் சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு அரசோ பல வகை மக்கள் சேவை உணர்ந்து மக்களை தேடி மருத்துவம் எவ்வளவு பெரிய ஒரு விவரம். இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஊட்டி பல பகுதியில் இருப்பவர்கள். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு இங்கே வந்து மாணவ செல்வங்களை பார்த்து மருத்துவத்தை தருகின்ற ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய எங்களுடைய அருமை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு முறை ஜோராக கைத்தட்டிடலாமா? அடுத்தது எப்பொழுதும் இன்முகத்துக்கு சொந்தக்காரர் டிஆர்ஓ வருவாய். அவர் எந்த நிலையில் மனு கொடுக்க சென்றாலும் ஒரு முறை பார்த்தால் இரண்டாவது முறை என்ன உங்க வேலை முடியலையா என்று கேட்கக்கூடிய ஆற்றல் மிகு ஒரு வருவாய். ஆர்டிஓ கோட்டாட்சியர் அவரும் அப்படியார். அவர் ஆற்றல் மிகு பணியை நாம் செய்ய வேண்டும், அது அன்றாட கடமை என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர். இந்த மனிதனுடைய வேண்டுகோள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய படி சிறக்க பள்ளியிலே முடித்துவிட்டு பள்ளியில் வேலையை முடித்துவிட்டு ஓய்வு காலத்தில் வெறுமனே வீட்டிலிருந்து என்ன சாதிக்க போகிறோம் என்று ஒரு பெரிய சாதனையாளராக இன்றைக்கு நம்முடன் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு மிக்க போரிஸ் சாந்தா குரூஸ் அவர்களை நீலமலை தொலைக்காட்சி சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். நம்முடைய மக்கள் பயன் பெறுகின்ற அன்றாட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மக்களை தேடி மருத்துவம் சிறப்பு சேவை புரிகின்ற அவரை பற்றி அவர் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் பக்கத்தில் இருப்பா. அவர் கொண்டு கூட எடுத்துவாங்க. இல்லப்பா டிவி எடுத்துப்பா. அவ்வளோதான், டிவிக்கு வேற செட்டு. ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே உரை தந்துள்ள நீலமலை தொலைக்காட்சி சார்பாக நிக்கோலஸ் அவர்களையும் எல்ஐசி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் திரு சிவகுமார் அவர்களையும் ஆடிட்டர் கே பாபு அவர்களையும் ரெட் கிராஸ் கமிட்டி மெம்பர் தேவராஜ் அவர்களையும் ஆசிரியர் சிவலிங்கம், ஆசிரியர் திருமதி நீலவேணி அவர்களுக்கும் இப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்கள். நம்முடைய ரெட் கிராஸ் சொசைட்டியின் சேவையை பாராட்டி மத்திய அரசு மாநில அரசு இணைந்து எங்களுக்கு நம் நீலகிரி மாவட்ட மக்கள் பயன்பெற வகையில் இலவச நடமாடு மருத்துவ சேவையை வழங்கியுள்ளது. அதன் இந்த இலவச மருத்துவ நடமாடு சேவையை துவக்கி வைத்தவர் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் சிஇஓ டிஓ இவர்களின் அனுமதி ஆலோசனை பேரில் அனைத்து பள்ளிக்கூடங்களில் மட்டுமல்லாமல் அந்த பள்ளிக்கூடங்களை சுற்றியுள்ள பகுதியில் வாழும் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இல்லம் தேடி மருத்துவம் அவர்களிடமே அந்த கிராமங்களுக்கு நேரில் சென்று இலவசமாக மருத்துவ பரிசோதனை, மருந்து மாத்திரை வழங்குதல், தேவைப்பட்டால் ஊசி செலுத்துதல், மீது வயதானவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சுகர் மற்றும் ப்ரெஷர் டெஸ்ட் செய்து போன்ற சேவையை செய்து வரும் நீலகிரி மாவட்ட ரெட் கிராஸ் சொசைட்டியானது இன்றோடு 142வது முகாமை நடத்தியுள்ளது.
10,000 பேர் வரை கிட்ட வந்துட்டு நாங்கள் இன்னும் ஒரு 100 பேர் தான் 10,000 பயனாளிகள். இதன் நோக்கம் என்னவென்றால் ஜாதி மத மொழி மீத வேறுபாடு இல்லாமல் மனித நேயத்துடன் மனிதனுக்கு சேவை செய்ய நாங்கள் எங்கள் அர்ப்பணித்துள்ளோம். இவரை உற்சாகம் ஊக்கமூட்டுவர் நோக்கத்துடன் நீலமலை தொலைக்காட்சியினர் எங்கள் அணுகினர் இங்கே பேட்டி எடுக்க இங்கே வழி தந்துள்ளனர். அதாவது நாங்கள் நீலகிரி மாவட்ட இருக்கிற சொசைட்டியானது ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்து அரசு இரத்த வங்கிக்கு ஒவ்வொரு மாதம் இரத்தங்கள் நாங்கள் வழங்கி வந்துள்ளோம். அதாவது அனைத்து கல்லூரிகளிலும் கட்டாயமாக இரத்த தான முகாம் நடத்த வேண்டும் என்று சட்டம் உள்ளது. இது அனைத்து கல்லூரிகளிலும் ரெட்கிராஸின் சொந்தக்காரன யூத் ரெட்கிராஸ் மாணவர்களின் அமைப்பு உள்ளது. எனவே ஒவ்வொரு மாதமும் சில டைம் இருவேளைகளிலும் இரத்த தான முகாம் நடத்தி ஏழை மக்களுக்கு உதவி செய்கின்றோம். இலவச கண் பரிசோதனை, இலவச மருத்துவ பரிசோதனை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், முதலுதவி பயிற்சி, ரோட் சேஃப்டி, அது போன காரணம் இப்போது மாணவி இள வயதிலேயே போதைப் பொருளுக்கு அடிமையாகி தன் வாழ்க்கையை அழித்து கொண்டுள்ளனர். இந்த போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அனைத்து பள்ளிகளிலும் கல்வியில் நாங்கள் நடத்தி கொண்டுள்ளோம். எனவே மாணவர்கள் சிறிய வயதில் ஒழுக்கத்துடன் வாடும்போது ஒழுக்கம் இருந்தால் போதும் படிப்பு தானாக வந்துவிடும். உங்களுடைய வருங்காலம் படிப்பு உங்கள் கையில் உள்ளது. நீங்கள் சிறப்பாக படிக்கும் பொழுது தான் அந்த வருங்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். எனவே இந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அந்த காலத்து மாணவர்களெல்லாம் காலையில் சாப்பிடாமல் வெறும் வயிற்றோடு வருவாங்க. ஆனால் இந்த காலத்து மாணவர்களுக்கு நம்முடைய மாநில நீலமலை தொலைக்காட்சி சார்பில் மக்களை தேடி மருத்துவம் தொலைநோக்கு பார்வையிலே சிந்தனையோடு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாபெரும் திட்டத்திற்கு ஒரு அழகான வாய்ப்பை தந்து நம்மளுடைய இனிய நண்பர் மோரிஸ் சாந்தா குரூஸ் அவர்களுடைய தலைமையிலே பாய்க்கரா பகுதியிலே இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் மருத்துவம் தருகின்ற வேளையில் நமது மதிப்புக்குரிய இந்த நிகழ்ச்சியில் காவல்துறையை சார்ந்தவர் சேர்ந்திருக்கின்றார். அவருக்கு நீலமலை தொலைக்காட்சி சார்பில் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடன் மக்களோடு பள்ளி மாணவிகள் என்று சொல்லக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்களை வருக என்று கூறுகின்றேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு எண்ணற்ற வேலைகள் எங்கள் அமைப்பில் உண்டு, வாருங்கள் எல்ஐசியோடு என்று சொல்லி நான் எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் சரி எனக்கு வாகனத்தை கொடுத்து அந்த வாகனத்தை ஓட்டுகின்ற ஓட்டுநராக என்னுடன் சேர்ந்து எனக்கு அதிக வாய்ப்பு தந்திருக்கக்கூடிய நண்பர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்கின்றேன். பாபு அவர்கள் களப்பணியாளர், அவருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். நம்மளுடைய இனிய நண்பர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி சொல்லி பாய்க்கரா மக்கள் அனைவரும் மக்களை தேடி மருத்துவம் நிகழ்ச்சியிலே பயன் பெற வேண்டும், பள்ளி மாணவர்கள் பயன் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நீடிய நிகழ்ச்சி ஏற்பட்டு தந்த சாந்தா குரூஸ் அவர்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி நன்றி. இப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் நமது நீலமலை தொலைக்காட்சியில் எஸ்.ஜி. நிக்கோலஸ் அவர்கள் வழங்குகிறார்கள். அவருக்காக நாம் என்றைக்குமே மகிழ்ச்சியையும் அவரோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். இப்படிப்பட்ட சிறப்பு நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்ற நிக்கோலஸ் அவர்களோடு நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் நான் சொல்ல அந்த செய்திகளை எல்லாம் சிறப்பாக மெருகூட்டி அழகூட்டி அழகான ஒரு செய்தியாக நமது நகர்வள பகுதியிலே வழங்கி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி பிரசாத் இவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி NMTV யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள். சில இடங்களிலே NMTV தெரிவதில்லை என்றால் உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேட்டு உன்னதமான நிகழ்ச்சிகளையும் உள்ளூர் தகவல்களையும் தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள்.
நீங்கள் கேபிள் டிவி எடுக்கின்ற போது அதற்கு கட்டணம் கட்டித்தான், முன்பணம் கொடுத்துத்தான் இன்றைக்கு நீங்கள் கேபிள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எந்த தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும் என்ற உரிமை உங்கள் கையிலே இருக்கிறது. அந்த உரிமையோடு நீலமலை தொலைக்காட்சியை கேட்டு பெற்று உங்கள் இல்லங்களிலே கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, அதே நேரத்தில் உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா, உங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன, இது போன்ற செய்திகளை எப்போது வேணுமானாலும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு தேவை. எமது செய்தியாளர் எஸ்ஜே நிக்கோலஸ் வாரந்தோறும் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, அவருக்கு ஒரு பாராட்டு. அதை போல இந்த செய்திகளை எல்லாம் சொல்ல சொல்ல அழகாக மெருகூட்டி அழகான செய்திகளாக நகர்வள பகுதியில் தந்து கொண்டிருக்கின்ற அருமை தம்பி பிரசாத் அவனுடைய எடிட்டிங் எப்படி இருக்கிறது. இந்த செய்திகளை எல்லாம் வர்ணனையோடு நான் சொல்லுகிறேனே, நான் சொல்லுவது எப்படி இருக்கிறது என்ற கருத்தை என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே நீங்கள் கமாண்ட் பகுதியிலே கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்